ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவுடர் தமிழ் சேனல். நான் உங்கள் ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி எப்படி கார்ட்டூன் டான்சிங் வீடியோ கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ லிங்க் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உடனே நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி 60:9 கொடுத்துக்கோங்க. 60:90 கொடுத்து பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்க்ரீனை உள்ளே இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டில் பிளாக் ஸ்க்ரீன் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு அந்த ட்ராக் பண்ணி விட்ட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக அப்புறம் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹார்ட்டின் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜும் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜை கீழே பார்த்திங்க அப்படின்னா பின் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பின் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா கீ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ரெண்டும் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுற மாதிரி நீங்களும் ஜூம் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஜூம் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி வீடியோஸ் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு டிக்கெட் கனெக்ட் பண்ணிட்டுருங்க. இதெல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா ஸோ டிக்கெட் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்த நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். ஸோ இதை நம்ம எப்படி அதாவது ஒரிஜினலாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ குரோமாக்கி எனேபிள் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த நீங்கள் ஒரு சாங் ஒன்று ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சாங் ஆட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆடியோ ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுருக்க ஒரு சாங்கை இம்போர்ட் பண்ணி இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு ஒரு ஹார்ட் ஐக்கான் உள்ளே கொண்டு வரப்போம். ஸோ இது கிளாஸ்டிக் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஹார்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அந்த இமேஜையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் சொல்கிறது. நம்ம பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஏதாவது கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஹார்ட்டோட ஐக்கான் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கலர் போதும். ஸோ அடுத்து நம்ம இதை சென்ட் டு பேக் கொடுத்துட்றோம். அதில் நம்ம ஓவர் அனிமேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்ட் டு பேக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே 3D பிரிண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம இம்போர்ட் பண்ண அந்த இமேஜும் சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இமேஜை சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் அந்த வீடியோ ப்ளே ஆகிட்ருக்கும். அனிமேஷன் ப்ளே ஆகிட்ருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது உங்களோட வாட்டர் மார்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிக்சல் லேபில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிக்சல் லேபில் ரெடி பண்ண அந்த ஐக்கானை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. நான் பிக்சல் ஆப் இதுக்குள்ளே போயிட்டு ஸோ ரெடி பண்ண அந்த இமேஜை நான் ஃபஸ்ட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டு சைஸ் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ சைஸ் கொஞ்சம் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம இதை நம்ம டிக்கெட்டை கிளிக் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அதை நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.